ஹே ஸ்டே செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெவில்ஸ் டார்லிங். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பாட்டில் நீங்களோ பயந்து பயந்து தான் உள்ளே வந்திருப்பீங்க. நீங்கள் அப்படியே உள்ளே எட்டி பார்க்க உங்கள் முடியை பிடிச்சி அப்படியே உள்ளே தள்ளுவேன். எங்கடி போயிட்டு வர, எவன் கூட ரூம் எடுத்து தங்கிட்டு வர அப்படின்னு வாய்க்கு வந்ததை பேச இல்லை அப்படின்னு நீங்கள் பயந்து போய் சொல்லிட்டு இருக்க. அவனும் இப்போவே உனக்கு சம்பாதிக்கணும், பணம் பார்க்கணுன்னு ஆசை வந்துருச்சா, இல்லை வேறு எதுவும் அப்படின்னு உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான். உங்களுக்கு என்ன சொல்கிறேன் தெரியல, அழுகையாக வருது அப்படின்னு நீங்கள் இல்லை அது அப்படின்னு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கா. அவனும் அப்படியே இடுப்பில் இருக்க பெல்ட்டை கழட்டி உங்களை அடிக்க ரெடியாக. இங்கே உங்கள் அக்காவோ நீங்கள் கத்துற சவுண்ட் வெளியில் கேட்காம இருக்கிறதுக்கு ஜன்னல் கதவெல்லாம் சாத்தி டிவியில் சவுண்டை அதிகமாக வைக்கிறா. நீங்கள் பயந்து போய் அப்படியே எழுந்து செவத்தில் பள்ளி மாதிரி இப்படி ஒட்டிக்கிட்டு நிற்கிறீங்க. அவன்லாம் விடுற ஜென்மமா உங்கள் மேலே இருக்க கோவம், நீங்கள் அன்றைக்கி அடித்ததுக்கு உனக்கு 10 திருப்பி கொடுக்கணுங்கிற ஆத்திரம், அப்புறம் நீங்கள் அவனுக்கு இன்னும் டெக்காக கொடுத்துட்ருக்குது, இதெல்லாம் சேர்த்து வச்சு உங்கள் மேலே செம்ம காண்டில் சும்மா பெல்ட்டால் விளாசி எடுக்கிறான். நீங்கள் வலி தாங்காமல் அலறீங்க. அதை பார்த்து கூட அந்த மிருகத்துக்கு மனசு இறங்காமல் போட்டு அடிக்கிறான். அதையும் உங்கள் சித்தியும் அக்காவும் கண்டுக்காமல் அப்படியே இருக்காங்க. அவனும் இருக்கிற ஆத்திரம்லாம் தீர உங்களை அடின்னு அடித்து கிழிஞ்ச நாராக ஆக்கிடுறான். நீங்கள் வாங்கின அடிக்கு உங்களால் முடியல, உடலில் தெம்பு இல்லை, அவ்வளோதான் அப்படியே மயக்க நிலையில் படுத்திருக்கீங்க. போதும், இதுக்கு மேலே அடித்து செத்துற போகிறா அப்படிங்கிற அவங்க அக்கா. அவனுக்கும் அந்த பயம், செத்துக்கிட்டு போயிட்டீங்கன்னா. ஸோ அப்படியே பெல்ட்டை தூக்கிப்பட்டு இன்னொரு தடவை இந்த மாதிரி உங்கள்கிட்ட கேட்காம எங்கேயாவது போய்ப்பார், அவ்வளோதான் அப்படின்னு மிரட்டிட்டு போகிறான். அவங்க அக்காவும் சேத்தியும் அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. நீங்கள் அப்படியே மயக்க நிலையில் கீழே தான் படுத்திருக்கீங்க. அந்த இடத்த விட்டு ஒரு அசைவு கூட இல்லை. நீங்கள் தான் அப்படியே மயங்கி இருக்கீங்களே. ஸோ இவங்களோ அதெல்லாம் கண்டுக்கல. நைட்டுக்கு என்ன சாப்பிட்றது, இவ வேறு எப்படி கிடக்குறா, சரி இன்றைக்கி ஒரு நாள் கடையில் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ பசங்க டியூஷன் முடிச்சுட்டு அவங்க அக்கா பசங்க வந்தவங்களோ சித்திக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அந்த குட்டி பசங்க கூட உங்கள் மேலே பாசமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே நீங்கள் தானே செய்கிறீங்க. ஸோ குடுன்னு ஓடி வந்து சித்தி சித்தி அப்படின்னு 2 பேரும் உங்களை எழுப்ப ட்ரை பண்ண, ஐயோ இந்த குட்டி சாத்தானுங்க வேறு அப்படின்ட்டு உங்கள் அக்கா குடு வந்து ஏய் சனியாங்களா எதுக்கு இப்போ கத்திட்டு இருக்கீங்க, அவள் ஒன்றும் சாவலை, அடி வாங்கிட்டு அழுதுட்ருக்கா. எது சித்தி ஏமா அடிச்சிங்க, சித்தி பாவம்ல அப்படின்னு கேட்க, இதுங்க எனக்கு தான் பிறஞ்சிங்களா, எனக்கு மேலே இருக்குதுங்க அப்படின்ட்டு, ஏய் அது அவள் தான் வீட்டிலேருந்து பானத்தை திருடிட்டா, அதான் அப்பா லைட்டாக அடிச்சிட்டாரு, அதுக்கு தான் அப்படி படுத்திருக்கா, வேறு ஒன்றும் இல்லை, சும்மா அப்படி கத்திட்டு இருந்தீங்க கம்பியை பழுக்க காய வச்சு சூடு வச்சு விட்ருவேன் அப்படின்னு பெத்த பசங்க கூட பார்க்காம அவங்க அக்கா மிரட்டுறாங்க. அந்த குட்டி பசங்க கூட சித்தியா சித்தியா அப்படிலாம் பண்ணாதுமா அப்படின்னு சொல்லுதுங்க. நான் தான் சொல்கிறேன்ல, நீங்கள் நான் எதை நம்பாமல் அவளுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு திட்ட, நல்ல சித்திம்மா பாவம்மா சித்தி சித்தி அப்படிலாம் பண்ணாதம்மா அப்படின்னு மறுபடியும் அந்த குட்டீஸுங்க அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ண அவங்களுக்கும் செம்ம காண்டாக்குது. என் பிள்ளைங்களை கூட அவள் பக்கம் அப்படியே மயக்கி வச்சுருக்கா. ஏய் சாத்தானுங்களா சொல்கிறது கேட்கல, அவள் திருடுனா அதுக்கு தான் அடித்தோம், இதை போய் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க, அப்புறம் இங்கேருந்து கத்திக்கிட்டு இருக்காதிங்க, இங்கேருந்து வாங்க, அவள் மயங்கி தான் இருக்கா, அப்புறம் அவளே எந்திரிச்சிருவா வா அப்படின்னு சொல்லி அடித்து அங்கேருந்து குட்டீஸுங்களை மிரட்டி இழுத்துட்டு போகிறாங்க. இப்படியும் ஒரு வழியாக அவங்க பசங்களை கூட மிரட்டி நைட்டு வந்து சாப்பிட்டுறாங்க. எல்லோரும் சாப்பிட்டு படுக்க கூட போயிடறாங்க. அப்போ கூட அவங்கள கண்டுக்கவே இல்லை. நீங்கள் அப்படியே தான் அரமயக்கத்தில் படுத்தே இருக்கீங்க. ஸோ எல்லோரும் படுத்ததும் இதை அந்த மிருகம் யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணுது. ஸோ அப்படியே வந்துட்டு உங்கள் மாமா தான் எழுந்து வராரு. அப்படியே பார்க்குறாரு எல்லோரும் தூங்கிட்டு இருக்கிறதுனால பார்த்துட்டு, எத்தனை நாள் ஆசை இப்படி நிறைவேறணும்னு நினைக்கவே இல்லடி, என்ன ஆனால் இப்படி உன் உடம்ப பொண்ணாக்கி அடையிற நிலமையை உருவாக்கிட்டியே, நீ மட்டும் கொஞ்சம் என்கிட்ட ஒத்துழைச்சி போயிருந்தேன்னா ஆனால் இப்படிலாம் பண்ணாமல் நான் உன்னே இது பண்ணியிருப்பேன்ல, இப்போ இதெல்லாம் தேவையா அப்படின்னு அப்படியே எழுந்து வந்து யாருக்கும் தெரியாமல் அவங்க பக்கத்தில் உட்காந்தவங்களை அப்படியே பார்க்குறான். இப்படிலாம் எனக்கு கிடைக்கணுன்றிருக்குடி, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அப்படியே அவங்க ஷாலை உருவ பார்க்க, அப்பா அப்படின்னு ஒரு சவுண்டு அவனுக்கு சர்க்காய் டக்குன்னு எழுந்து, என்ன நீ இன்னும் தூங்காமல் இங்கே என்ன பண்ணிட்டுருக்கா அப்படின்னு அவனுக்கோ இப்போ கிடைக்க வேண்டியது கிடைக்காம போயிருமுங்கிற பயத்தில் அப்படியே எரிச்சலில் கத்திகிட்டு இருக்கான் அவன் பொண்ணு. அது அப்பா எனக்கு தூக்கம் வரல, நீங்கள் என்னப்பா சித்தி கிட்ட பேட் டச் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குது அந்த குட்டி வாண்டு. அவனுக்கோ தான் பொண்ணு முன்னாடி இப்படி நம்ம இருக்கமேனு ஒரு கேவலமாக குற்றம் ஒன்றுச்சு, அதெல்லாம் இல்லாமல் ஐயோ நல்ல நேரத்தில் வந்துருச்சு இந்த குட்டி சாத்தான் எல்லாத்தையும் கெடுத்து விடுறதுக்கு,
கருமம் பிடிச்சது இப்போயா வரணும் அப்படின்னு குழந்தைய கூட திட்ட தான் நினைக்கிறான். மனசுக்குள்ளே அப்படியே திட்டிட்டு, ஏய் இங்கே பாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. யார் சொன்னா நான் சித்தியை பேட் டச் பண்ணேன்னு? உனக்கு தப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் ஒன்றும் சித்தியை பேட் டச்லாம் பண்ணலடா தங்கம். சித்தி பாவம், நான் வேற கோபத்தில் அடிச்சிட்டேன்னா அதான் மயங்கிட்டாங்க. இப்படியே இங்கேயே கிடக்குறாங்கல்ல, அதான் தூக்கிட்டு போய் உள்ள ரூமில் படுக்க வைக்கலான்னு தான் அப்பா தூக்க வந்தேன். அதை பார்த்துட்டு நீங்கள் அப்பா பேட் டச் பண்ணுறதா நினச்சிட்டிங்கடா அப்படின்னு அவனும் சமாளிக்க. பட் அந்த பேபியோ, இல்லை டாடி, நான் பார்த்தேன், நீங்கள் சித்தியை பேட் டச் தான் பண்ணீங்க அப்படின்னு அதை அடித்து சொல்ல, இவங்க எவனுக்கோ ஐயோ இது என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்குது, இதுவே போதும், பக்கத்தில் யார்ட்டையாவது போய் அக்கம் பக்கத்தில் பற்ற வச்சிச்சு, அவ்வளோதான், என்னைய உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்களே. ஐயோ நான் பெற்று வச்சதே எனக்கு வினையாக வந்து நிற்கிது, இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்ட்டு முழிச்சு நிற்க. நான் பார்த்தேன், நீங்கள் பண்ணது பேட் டச் தான். எனக்கு ஸ்கூலில் மிஸ்ஸு சொல்லி கொடுத்துருக்காங்க, இப்படிலாம் டச் பண்ணால் அது பேட் டச் அப்படின்னு பேபி பாட்டுக்கு வாய் மூடாமல் பேச. ஏய் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ என்ன மறுபடியும் அதே சொல்லிட்டு இருக்க, நான் அந்த மாதிரிலாம் பண்ணலன்னு சொல்கிறல, சொன்னதை கேட்க மாட்டேன், திருப்பி பேசிக்கிட்டேன் அப்படின்னு அவனுக்கு செம்ம காண்டில் அப்படியே குழந்தைன்னு கூட பார்க்காம அடிக்க கையவங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் கதவு நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. இந்த நேரத்தில் யாரா கதவை தட்டுறா அப்படின்னு அவனும், ஐயோ இவ்வளோ வேற அடித்து மயங்கி வச்சுருக்கோம், யாராக இருக்கும் அப்படின்னு அவன் பயந்துருக்கும் போதே அங்கே நின்றுட்டு இருந்த பாப்பாவோ அவன் அடிக்க வரவும் பயந்துருக்கும். ஸோ கதை தட்டவும் யாரோ நம்மளை அடவுள் மாதிரி காப்பாற்ற வந்துட்டாங்கன்னு கொடுன்னு ஓடி போய் டப்புன்னு கதவை திறந்து அப்படின்னு அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள டப்புன்னு கதவை திறந்து விட, அப்படியே அங்கே நிற்கிறது வேற யாரில்ல, செங் தான், லியோட அங்கிள் தான். அவர் அப்படியே இவன் பார்க்குறான், இவனுக்கு யாருன்னு தெரில, அப்படியே பார்த்துட்டு இருக்கா. அவரோ பார்த்த நிமிஷமே கண்டுபிடிச்சிட்டாரு, இவன் தான் அந்த கேவலமான பிறவியா அப்படின்னு அப்படியே அவனை அருகருப்போடு பார்க்க. பட் அதெல்லாம் அவன் கண்டுக்கவே இல்லை. அப்படியே அவரை பார்த்துட்டு, யார் நீங்கள், யார் வேணும் அப்படின்னு கேட்குறான். ஹீராவை அப்படின்னு சொல்லி அவர் அப்படி சொல்ல, அவனோ ஹீரான்னு சொன்னதுமே அப்போலாம் இங்கே யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கதவை சாத்த போகிறான். அப்போ அவரோட அசிஸ்டண்ட் டக்குன்னு காலை நடுவில் கொடுத்து கதவை லாக் பண்ண முடியாமல் அப்படியே தடுக்க, என்ன அப்படின்னு பார்க்குறான். அவரோ நான் தான் சொல்கிறல்ல ஹீராவை பார்க்கணும் அப்படின்னு அவர் அழுத்தமாக சொல்கிறாரு. அதான் நான் சொல்கிறல அப்போல்லாம் இங்கே யாரும் இல்லை அப்படின்ட்டு அப்படின்னு அவனும் கத்த. அவங்க அசிஸ்டண்ட்டை காலை வச்சுட்டு இருந்தோன்னா டபார்னு கதவை திறந்து விட, இப்போ அவர் அப்படியே உள்ளே வந்துட்டு, நான் தான் சொல்கிறல்ல ஹீராவை பார்க்கணும் அப்படிங்கிறாரு. இவ்வளோ நேரம் அமைதியாக அந்த குட்டி பாப்பா, சித்தி உள்ளதான் மயங்கி படுத்திருக்காங்க அப்படின்னு டக்குன்னு சொல்லிடுறா. குட்டி சத்தம் போட்டு கொடுத்துச்சு அப்படின்னு அவங்க அப்பா மறிக்கா. அதுவோ அப்பாடா சித்திக்கு விடிகாலம் வந்துச்சுன்னு நினச்சிச்சா என்னமோ அது சொல்லிடுது. அவரோ குழந்தைய அப்படியே தேவதை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தலையை வச்சுட்டு நல்ல நேரத்தில் நல்லது சொன்னான் அப்படின்னு கடன்னு உள்ளே வராரு. அடி வாங்கி மயங்கியிருக்கீங்க அப்படின்னு அவரால் புரிஞ்சுக்க முடியுது, இந்த நாதாரி தான் ஏதோ பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு. கரெக்டாக உள்ளே வந்து பார்க்க நீங்களும் அப்படியே அடி வாங்கி கிடக்கிறவங்க கோலத்தை பார்த்து அவருக்கு அவ்வளோதான் ஒரு மாதிரி ஆயிடுது. சே, இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்ட்டு அவனை அடித்தவனை அப்படியே கொலை பண்ணுற அளவுக்கு ஒரு ஆத்திரமே வருது. அப்புறம் அப்படியே அவங்க பக்கத்தில் உட்காந்து, ஹீராமா ஹீரா அப்படின்னு உங்களை எழுப்ப ட்ரை பண்ணுறாரு. உங்கள் மேலே கை வச்சா கூட உங்களுக்கு வலிக்குமோன்னு மெதுவாக உங்களை டச் பண்ணி அப்படியே வந்து எழுப்பிட்டுருக்கா. இதை பார்த்துட்டு இருந்தால் அவர் அசிஸ்டண்ட்டோ கடைன்னு ஓடி போய் அவரோட காரில் உள்ள வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட கொடுக்க, அதை எடுத்து அப்படியே மூஞ்சில் தண்ணியை லைட்டாக தெளிச்சு, ஹீராமா ஹீரா அப்படின்னு அப்படியே எழுப்ப மெதுவாக கண்ணை திறந்து அப்படியே அவரை பார்க்குறீங்க. உங்களுக்கோ அப்படியே தண்ணிங்கிறீங்க, தாகம் அவ்வளோ. ஸோ அவர் தண்ணி கொடுக்க அதை கடைன்னு அப்படியே குடிச்சிட்டு அவர் அப்படியே பார்க்க அவர் என்னம்மா ஆச்சு அப்படிங்கிறாரு. நீங்கள் அவரை டக்குன்னு டைட்டாக ஹேக் பண்ணிட்டு அழ ஆரம்பிச்சிடுறீங்க. அவங்களால முடியல, அவ்வளோ வேதனையாக இருக்குது. ஸோ என்னை காப்பாற்ற வந்துட்டீங்க அப்படின்னு நினச்சி அலறிங்க. அவருக்கும் அது புரியுது இந்த ஹக்லேயே. அவரும் ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லை அழாத அப்படின்னு உங்களை அப்படியே முதுவை தட்டி கொடுத்து கன்சோல் பண்ணிட்டு, ஒன்றும் இல்லைடா, உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன், நான் சொன்ன மாதிரி உன்னை பாதுகாக்க நான் வந்துட்டேம்மா, அழாத. ஆமாம் என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இந்த நிலமையில இருக்க, இப்படி மயங்கி விழுந்தும் கூட உன்னை யாரும் கவனிக்கலையா, ஏன் இந்த வீட்டில் உன்னை கவனிக்கிறதுக்கு ஒருத்தர் கூட இல்லை அப்படின்னு அடுத்தடுத்த ஒரு கொஷினாக பண்ணேன். அப்போது இந்த சத்தத்தில் எழுந்து வந்தா உங்கள் அக்கா பையனும், சித்தி ஏதோ திருடிடுச்சான் அப்படின்னு சொல்லி அப்பா தான் சித்தியை பெல்ட்டாலே அடிச்சிருக்காரு. அப்பா அம்மா 2 பேருமே போய் சொல்கிறாங்க. சித்தி அப்படிலாம் பண்ணாது, சித்தி ரொம்ப நல்ல சித்தி பாவம் அப்படின்னு அவன் அழக்கூட ஆரம்பிச்சிடான். அவனை டக்குன்னு உங்கள் அக்கா வாயை மூட ட்ரை பண்ணேன். பட் அதுக்குள்ளே அந்த குட்டி எல்லாத்தையும் சொல்லிடுது. அப்படியே இதெல்லாம் கேட்டு அவருக்கோ செம்ம காண்டாகுது. அப்படியே 2 பேர்த்தையும் தீயாக முறைக்கிறாரு. உங்கள் அக்காவுக்கும் அல்ல கொஞ்சம் பயம் வருது. அவரை பார்த்ததுமே யாரோ ஆள் பெரிய இடமா இருக்கும் போல் அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கா. அவர் அசிஸ்டண்ட்டை பார்த்து கால் த போலீஸ் அப்படிங்கிறாரு. ஓகே பாஸ் அப்படின்னு அவன் சொல்கிறான். அவரோ என்ன போலீஸ்ங்கிறானுங்கன்ட்டு, என்ன போலீஸ் வந்தால்
பயந்துருமா? வரட்டும். நியாயமாக அவள் எங்கள் வீட்டில் காசு திருடினதுக்கு நாங்கள் தான் அவளை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருக்கணும். ஏதோ பாவம் பார்த்து விட்டு வச்சுருக்கோம். நீங்கள் என்னம்மா ரொம்ப தான் மிரட்டுறீங்க அப்படின்னு இருந்தாலும் துணிச்சாலை வர வச்சு உங்கள் அக்கா பேச அவரும் அப்படியே அவங்கள முறைச்சிட்டு, என்ன சொன்ன? அவள் திருடுனாளா? சரி, நீ இப்போ போலீஸ்க்கு கால் பண்ண நினச்சியா? உனக்கு அந்த சிரமமே வேணாம். அதுக்கு தானே இப்போ நாங்கள் கால் பண்ணியிருக்கோம். அப்போ போலீஸ் வரட்டும். வந்து அவங்க தீவிரமாக விசாரித்தா கரெக்டாக யார் திருடி யார் இங்கே என்ன பண்ணுறா எல்லாம் தெரிஞ்சிட போகுது. அப்புறம் யார் ஜெயிலுக்கு போகணுமோ நியாயமாக போக வேண்டியவங்க போவாங்க அப்படிங்கிறாரு. இவங்க 2 பேத்துக்கும் பயம் வருது. வரும் திரும்பவும், ஹே உங்ககிட்ட தான் சொல்கிறேன், ஃபோன் பண்ணு அப்படிங்க. ஓகே சார் அப்படின்ட்டு அவனும் கால் பண்ணுறான். அதை பார்த்ததும் இங்கே அவங்க அக்கா மாமா 2 பேத்துக்குமே பயம் வருது. எது போலீஸா? என்னடா இது, இவன் மேலே கை வச்சா இப்படி ஒருத்த வருவான்னு நினைக்கவே இல்லையே. போலீஸ் வருமா? போலீஸ் வந்தால் நாங்கள் பண்ணதெல்லாம் தெரிஞ்சு போயிருமே. போச்சு மாட்டணும், நமக்கு இனிமேல் கலிதானான்னு 2 பேத்துக்கும் பயம் வருது. அப்படியே 2 பேரும் பயந்து போய் முழிச்சுக்கிட்டு திரு நிற்காத அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கு தெம்பே இல்லை, இருந்தாலும் அப்படியே அவர் கையை பிடிச்சி எழுந்து நிற்கிறீங்க. அவரோ பார்த்தம்மா அப்படின்னு உங்களை எழுந்து நிப்பாட்டுறாரு. நீங்கள் அதெல்லாம் வேணாப்பா அப்படிங்கிறீங்க. என்ன அப்படின்னு பார்க்குறாரு. ஆமாம், போலீஸெல்லாம் கூப்பிட வேணாம் ப்ளீஸ் அப்படிங்கிறீங்க. அட ஏம்மா நீ போலீஸை கூப்பிட வேணாங்கிற? இவங்களுக்கு போய் பாவம் பார்க்குற? இதுங்களாம் கொடிய விஷயம் இல்லை, பாம்பை விட மோசமானதுங்கம்மா. இதுங்கள மாதிரி ஆளுங்கள்லாம் ஜெயிலில் தள்ளினா தான் இதுங்களுக்கு புத்தி வரும் அப்படிங்கிறாரு. இல்லைப்பா ப்ளீஸ் வேணாம். ஏம்மா அப்படி நீங்கள் அந்த 2 குட்டீஸையும் பார்க்குறீங்க. பாவமாக இருக்குது. அவங்க என்ன பண்ணாங்க? இதுங்களுக்கு பிள்ளையாக பிறந்ததை தவிர அந்த குட்டி பிள்ளைங்க எந்த தப்பும் பண்ணலையே அப்படின்னு நீங்கள் சொல்ல அவருக்கும் உங்கள் பக்கம் இருக்க நியாயம் புரியுது. ஆமாம், அதுவும் உண்மை தான். இந்த குழந்தைங்க அதுக்கு தான் எவ்வளோ கெட்டவங்களா இருந்தாலும் குழந்தைங்க ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க. அவங்க உங்கள் பக்கம் எவ்வளோ நியாயம் இருக்குன்னு இந்த வயசுலேயே நல்லா புரிஞ்சு பேசுதுங்க அப்படின்ட்டு. சரி நீ சொல்கிற, அதுவும் இல்லாமல் அந்த குழந்தைங்களுக்காக நானும் விடுறேன் அப்படின்ட்டு அப்படியே திரும்பி அவங்க மாமாவை பார்த்து ஒரு முறை, என்னடா நினச்சிட்ருக்க? கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா இனி நான் இருக்கேன், நான் கேட்பேன். அவள் அப்பா நான் இருக்கேன். அப்புறம் இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டு இருந்த அவ்வளோதான், நான் இப்போ போகிறேன். அதுக்கப்புறம் நீ எந்த வாளும் ஆட்ட முடியாது. அதை மனசில் வச்சுக்கோ. ஏதாவது இன்னொரு வாட்டி குடைச்சல் கொடுக்கலான்னு நினச்சேன், அவ்வளோதான், ஆள் இருக்கிற இடம் இல்லாமல் பண்ணிடுவேன். இப்போவே உன்னை தூக்கி உள்ளே வச்சு களி திங்க வைக்க என்னால் முடியும். ஆனால் என் பொண்ணு சொன்ன மாதிரி உன் குழந்தைங்கள பார்க்க பாவமாக இருக்குது. அந்த பிஞ்சு குழந்தைங்க முகத்துக்காக உன்னை விட்டுட்டு போகிறேன். அவங்களால நீ தப்பிச்ச ராஸ்கல் அப்படின்ட்டு வாமா போகலாம் அப்படின்னு உங்களை கூட்டிகிட்டு அப்படியே வெளியே வராரு. கரெக்டாக நீங்கள் காரில் ஏற போகிற நிமிஷம் சித்தி அப்படின்னு 2 குட்டீஸும் கூப்பிட அப்படியே கண்ணீரோட திரும்பி பார்க்குறீங்க. அதுங்களும் அப்படியே கண்ணில் டேஸ் வர குடுக்குடுன்னு ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணிக்க. குட்டிங்களா, எங்கே போனாலும் சித்தி உங்களை பார்க்க முடிகிறப்ப வரேன் அப்படிங்கிறீங்க. சரி சித்தி, நீங்கேருந்து போகிறது எங்களுக்கு சந்தோஷம்தான். நீ எங்கேயாச்சும் போய் நிம்மதியாக இரு சித்தி, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு 2 பேச அவங்கள அப்படியே அது 2 நீங்கள் கட்டிப்பிடிச்சி அப்படின்னு அழுதுட்டே உங்களுக்கு அதுங்களும் போயிட்டு வா சித்தி அப்படின்னு அனுப்பி வைக்குதுங்க. ஹாப்பியாக நீங்கள் அதுங்களுக்கு டாட்டா சொல்லிட்டு அப்படியே நீங்கள் கிளம்ப அதுங்களும் உங்களை பார்த்து பாய் சொல்லுதுங்க ரொம்ப சந்தோஷமாக. சித்திக்கு நீ விடுவு காலம் அப்படின்னு அதுங்களுக்கு கூட புரியுது. நீங்களும் இவங்களை மறுபடியும் இப்போ பார்க்க போகிறோமோன்னு ஒரு பெரிய வீடியோட அப்படியே அங்கேருந்து அப்படியே காரில் ஏறி கிளம்புறீங்க. இங்கே உள்ளே நின்றுட்டுருக்கோம். உங்கள் அக்காவுக்கோ வந்தவன் யார் எதுவுமே புரியல. அவன் பாட்டுக்கு அவளை கூட்டிகிட்டு போயிட்டான். இனி இங்கே வேலை பார்க்கறதுக்கு ஆள் இல்லையே, நான் யாரை போட்டு வேலை வாங்குவேன், டார்ச்சர் பண்ணுவேன். ஐயோ நான் இன்னும் என்ன பண்ணுவேன்? ஆனால் ஆள் பார்க்க பெரிய இடம் மாதிரி தெரியுது, எதுக்கு வீண் பம்பு அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கா. இந்த பக்கம் மாமாவோ, சே கை கட்டினது வாய் கட்டாமல் போயிடுச்சே, இவ்வளோ நாளாக பொத்தி பொத்தி பாதுகாத்து வச்சேன், கடைசியில் இப்படி ஆயிடுச்சு. சரி இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்காவது அவளை நான் அட்டையாமல் விட மாட்டேன். எப்படியாவது அவளை அடைஞ்சே தீருவேன். இப்போதைக்கு இங்கே தானே எங்கேயாவது போகிறா, அவளை யார் என்னன்னு கண்டுபிடிச்சி நான் அடைவேன் அப்படின்னு நினச்சிட்டு. அதே சமயம் ஆள் பார்க்க பெரிய இடம் மாதிரி தெரியுது, அதனால் இவன்கிட்ட நேரடியெல்லாம் மோத முடியாது, ஆனாலும் அவளையும் விட மாட்டேன் அப்படின்னு அவன் தனக்குத்தானே சபதம்லாம் எடுத்துகிட்ருக்கான். இங்கே லூனாவோ லியோட இருக்கிற வீட்டில் அப்படியே அவள் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கா. அப்படியே பேக் பண்ணிட்டு சைட் ஐஸ் அப்படியே வந்துட்டு லீ என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறான். பட் அவனும் லீ வந்துட்டு நம்ம பக்கம் பார்ப்பான், ஏதாவது என்ன பண்ணுறேன்னு கேட்பான்ட்டு ஒரு ஆர்வத்தோட அவன் முன்னாடி இங்கிட்டு நடந்து பேக்கிங் வேலையெல்லாம் பார்க்க. பட் லீயோ கண்டுக்கவே இல்லை. அவன் அவனோட வேலையை அவன் பாட்டுக்கா லேப்டாப்குள்ளே மண்டையை விட்டுட்டு அவன் பாட்டு பார்த்துட்டுக்க. அது சரி, இங்கே இவன் முன்னாடி ஒருத்தி இங்கிட்டும் அங்கிட்டும் அழுதுகிட்டு துணி பேக் பண்ணுறேன், எதையாவது கண்டுக்கிறானா? வேற்று கிரகத்துக்கு போனால் கூட இவனுக்கு தெரியாது போல இருக்கே, நல்லா இருக்கான், இவனை இப்போ எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே அப்படியே இதுக்கு மேலே இவனாக கேட்பான்னு நம்ம எதிர்பார்த்தா வேஸ்ட்டு.
நம்ம வீட்டை விட்டு போனாலும் அவன் பாட்டுக்கு அவன் வேலையை தான் பார்ப்பான், நம்மளே முன்னாடி நின்று ட்ராமா பண்ண வேண்டியதான் அப்படின்ட்டு லூனாவோ அப்படியே பேக் பண்ணிகிட்டு இருந்தவ அப்படியே அவன் முன்னாடி வந்து நின்று பேபி அப்படின்னு அழுதுட்டு அப்படியே சீன் போட்டு நிற்க. இப்போ தான் அவள் விசிமல் சவுண்டு கேட்டு லீ அப்படியே நிமிர்ந்து பார்த்தவன் அவள் டியர்ஸோடு நிற்காத பார்த்ததும், ஹே பேபி என்னாச்சு, எனி ப்ராப்ளம் அப்படின்னு கேட்குறான். அப்பாடா ரசா இப்போயாச்சும் கேட்டியே, இப்போ பாரு என்னோடய பர்ஃபார்மன்ஸை அப்படின்ட்டு அவளோ, நான் வீட்டை விட்டு போகிறேன் லீ, நீங்கள் இனிமேவாது சந்தோஷமாக இருங்க, நான் போகிறேன், ஒரே அடியாக போகிறேன், இனிமேல் இங்கே வர மாட்டேன் அப்படின்ட்டு அவள் பாட்டுக்கு அடுக்கிட்டே போக லியோ அப்படியே அவளை குறுகுன்னு பார்த்துட்டுருக்கான். என்ன போகிறேன்னு சொல்கிறேன், ஏதாவது வாய் திறக்கிறானா அப்படின்னு அவளும் அப்படியே அழுது கண்ணை தொடச்சிட்டே அவனை பார்க்க. அவனும் குறுகுன்னு பார்த்துட்டே தான் இருக்கான். அந்த பார்வைக்கு அர்த்தம் சொல்ல வந்ததை சொல்லுடி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இவளோ சே வாய் தந்து கேட்டால் தான் என்னவா, சரி நானே சொல்லி தொலைக்கிறேன் அப்படின்ட்டு அவளோ அப்படின்னு அழுதுட்டு, இதுக்கு மேலே நான் இங்கேருந்து என்ன பண்ண போகிறேன் லீ, அதான் உங்களுக்கு மேரேஜ் ஆக போகுதே, நான் அதனால் இங்கேருந்து போகிறேன், ஒரேடியாக போகிறேன், உங்கள் லைஃப்லேருந்து போகிறேன். ஆனால் ஒன்று லீ, நீங்கள் என்னை ஏமாற்றிட்டீங்க லீ, யூ சீட்டர், யூ லயர், யூ சீட்டிங் மீ, யூ நோ ஹவு மச் ஐ லவ் யூ. எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம் நீங்கள் இப்படி என்னை ஏமாற்றிருக்கக்கூடாது லீ அப்படின்ட்டு அப்படியே ஓர கண்ணால் ஒன்று பார்த்துட்டு அவ்வளோ குலுங்கி அழுக. இங்கே லீக்கோ செம்ம இரிட்டேட் ஆகுது. ஜாஸ் ஸ்டாப் இட் லூனா, ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணு, ஸ்டாப் யுவர் க்ரையிங் அண்ட் தென் ஸ்டாப் யுவர் எமோஷ்னல் டேஸ் பிளா பிளா ட்ராமா அப்படின்னு அவன் வாழ்னு கத்துறான். அவன் கத்தல அவளே ஒரு நிமிஷம் அரண்டு போய், ஆத்தி ஓவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோமோ, இதுக்கு மேலே ஓவர் அழுதும் அடியை போட்டான்னு போட்டுருவான்னு அப்படியே கப்புன்னு வாய முடிக்கிறா. அவனும் அவளை இறங்க அப்படியே பார்த்துட்டு அப்படியே சிகரெட் எடுத்து அதை பற்ற வச்சுட்டு அப்படியே போய் பால்கனி சைட் நிற்கிறான். என்ன நான் பாட்டு பேசிகிட்டு இருக்கேன், இவன் பாட்டுக்கு போய் சிகரெட் ஸ்மோக் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ட்டு பின்னாடியே வந்து அவன் நிற்க. லிசன் லூனா அப்படிங்கிறான். அப்படியே அவள் பார்க்குறா. உனக்கு ஒன்று புரிய மாட்டேங்குது, நான் அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க சம்மதிச்சதுக்கு காரணம் நிறையா இருக்குது. என்ன அப்படி பெரிய காரணம் அப்படின்ட்டு அவள் பார்க்குறா. இதான் உனக்கு மூளையே இல்லைன்னு அப்பப்போ நிரூபிச்சிடுறேன். அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கலன்னா கண்டிப்பாக என் அங்கிள் இதோடு நிறுத்த மாட்டார், அடுத்தடுத்து வேறு பொண்ணை பார்ப்பார். கண்டிப்பாக உன்னை விட பெட்டராக எத்தனையோ பெண்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படின்னு லூனா ஒரு நிமிஷம் ஷாக்காக பார்க்க, எஸ் யாரை வேணாலும் அவரை கூட்டிகிட்டு வருவார். இப்படியும் ஒவ்வொரு பொண்ணையாக நான் ஏதாவது காரணம் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கவும் முடியாது. ஸோ அதனால தான் நான் இந்த பொண்ணையும் ஓகே சொன்னேன். அது மட்டும் இல்லை, இந்த பொண்ணை நான் ஓகே சொன்னதுக்கும் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. சி ஃபர்ஸ்ட் திங், அவள் என்ன சொன்னா, நான் தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும், எனக்கு பாதுகாப்பு வேணும்னு தான் கேட்டாள். ஸோ அவளை மேரேஜ் பண்ணிட்டு வந்தால் இங்கே எங்கேயாவது ஒரு மூலையில் அவள் பாட்டுக்கு அவள் வேலை உண்டு அவள் உண்டுன்னு இருந்துக்குவாள். நம்ம 2 பேத்துக்கு நடுவில் வரவே மாட்டாள். நம்ம எப்பவும் போல் இருக்கலாம், இப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு அப்படியே ஸ்டாப் பண்ணுறான். அப்படியே அவளோ அடுத்து என்னடா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கா. அடுத்து அவனோ செகண்ட் திங், ஷீ இஸ் லோவர் மிடில் கிளாஸ். ஸோ அவள் எப்படியும் எந்த பிரச்சனையும் பண்ண போகிறதில்ல. அப்படியே அவள் பிரச்சனை பண்ணாலும் பணத்தை கொடுத்து சரி பண்ணிடலாம். நம்ம எப்பவும் போல் இருக்கலாம், அவள் நம்ம விஷயத்தில் தலையிட மாட்டாள், நமக்கு கட்டுப்பட்டு நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருப்பாள். ஷீ இஸ் லைக் அ எம்ப்ளாயி. உனக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா அவளை நான் பணம் கொடுத்து ஒரு எம்ப்ளாயை வாங்க போகிறேன். நமக்கு வேணும்னா வச்சுக்கலாம், நமக்கு ஒத்து வரலன்னா அவளை அப்படியே பேக் பண்ணி கூட அமுச்சு விட்டுடலாம். ஸோ டோன்ட் ஓவர் திங்க் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஒரு மாதிரி பார்க்க. அவளோ என்ன அப்படின்னு பார்க்க, யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம இருக்கிற லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி இனிமேல் கூறுகட்டத்தனமாக என்கிட்ட பேசாத அப்படின்ட்டு சிகரெட்டை அப்படியே ஆஃப் பண்ணிட்டு அவளை அப்படியே பிடிச்சி எடுத்துகிட்டு போய் பெட்டில் தள்ள. அவனையும் ஆச்சரியமாக பார்க்க அவனும் அப்படியே அவன் மேலே விழுறான். இங்கே ஃபிலிக்ஸோ டிராஃபிக்கில் மாட்டிகிட்டு இருக்கான். அவனுக்கும் செம்ம காண்டாகுது. சே எவ்வளோ சீக்கிரமாக இருந்தாலும் இந்த டிராஃபிக்கில் இருந்து மட்டும் தப்பிக்க முடியலையே, ஐயோ இரிட்டேட்டிங் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டில் எப்படா டிராஃபிக் கிளியர் ஆகும் கிளம்பலாம் அப்படின்ட்டு அவன் காண்டில் இருக்க. அங்கங்கே ஹாரன் சவுண்ட் வேறு. டே டிராஃபிக்கில் வண்டி முன்னாடி சிக்னல் நின்றுட்டுருக்கு, அந்த அறிவு கூட இல்லை, சும்மா ஹாரன் கொடுத்தா மட்டும் சிக்னல் விழுந்தால் தானடா போக முடியும்னு இரிட்டேட் ஆகுது. வர்ற அத்தத்துக்கு கீழே இறங்கி போய் எல்லாரையும் அப்படியே பல்லே உடைக்கணும்னு அவனுக்கு கோவம் வருது. இருந்தாலும் எத்தனை பேர்ட்ட சண்டைக்கு போகிறது அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் அவன் செலிப்ரிட்டிங்கனால அமைதியாக உள்ளே அப்படியே உட்காந்துட்ருக்கான் அவனுக்கு கோவத்தை அடக்கிக்கிட்டு. அப்போ கரெக்டாக அவன் வண்டிக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு
ஹேண்டிகேப்டு அவங்கள வந்து வீல் சேரில் உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த இதை வந்துட்டு நகர்த்திக்கிட்டு வந்து அதுக்கிட்ட நின்றுட்டாங்க. அவங்களால அந்த இடத்துலேருந்து நகர்த்த முடியல அவங்க வீல் சேரை. ஸோ அங்கேயே வந்துட்டு அப்படியே டிராஃபிக்கில் நின்றுட்டுருக்க. பின்னாடி இருக்கிற பைக்கார ஒருத்தன் ஹார்ன் அடித்து சல்லை பண்ணிட்டுருக்கான் நகர சொல்லி அவங்களாலையும் அதை நகர்த்தவே முடியல. இவனுக்கும் உள்ளேருந்து பார்க்க ஃபிலிக்ஸுக்கு செம்ம காண்டாகுது. அவங்களே பாவம், அவங்களால நகர முடிஞ்சால் நகர மாட்டாங்க. இந்த பரதேசிக்கு அப்படி என்ன இது அவசரம்? நானே இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் அமைதியாக உட்காந்துருக்கேன், இவன் என்ன பொறுக்க போகிறவனுக்கு இவ்வளோ அவசரமானு ஃபிலிக்ஸுக்குள்ளே இருந்து கோவமாக வருது. இவனை அப்படின்ட்டு கீழே இறங்கி அவனை நான் சாத்தலாம்னு நினைக்கும் போது அப்போ கரெக்டாக அங்கே ஒரு ஒயிட் சுடிதார் அப்படியே அந்த வீல் சேரை தள்ளிக்கிட்டு ஓரமாக கொண்டு போய் அவங்கள பாதுகாப்பாக விட்டு, நீங்கள் ஓகேவா அப்படின்னு கேட்குது. ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படிங்க. சரி பார்த்து போங்க, டிராஃபிக் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதை அவனும் உள்ளேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அப்படியே திரும்பி வந்தவ அந்த பைக்கார மூக்கில் ஓங்கி ஒரு குத்து. அவனும் வழியில் ஹே யூ இடியட் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அதுக்கப்புறம் என்ன வர்ணமா பச்சை மஞ்சள் சிகப்புன்னு அவளை திட்ட ஆரம்பிக்கா. அவளும் பதிலுக்கு காரசாரமாக அவனை அப்படியே வந்துட்டு, என்னடா முடிஞ்சால் என்னை மேலே கை வச்சு பாரு, உன்னை கொண்டு போய் போலீஸில் உட்கார வச்சுருவேன் அப்படி இப்படின்னு மிரட்டா. அதுக்கு மேலே பொம்பளை இல்லை என்ன இருந்தாலும் அடி விழுகுன்னு பயந்துட்டு தர்மடி வாங்க தயாராக இல்லைன்னு கொஞ்சம் அமைதியாயிரான். ஏன்னா டிராஃபிக்கில் நிற்கிறவங்களும் ஓ மேலே தான் தப்புங்கிற மாதிரி அவனை கொஞ்சம் எல்லோரும் பேச அப்படியே அவன் சைலண்ட்டாக. இங்கே ஃபிலிக்ஸோ அதை பார்த்துட்டு ரெடிகுலஸ் சீன் கிரியேட்டர்ஸ் அப்படின்னு அவளை அப்படியே வாய்க்குள்ளேயே முணுமுணுத்துட்டு அவன் அப்படியே வண்டிக்குள்ளே ஏறி உக்காந்துக்கிறான். காரை லாக் பண்ண அடுத்த நிமிஷம் மறுபடியும் டொக் டொக்னு அந்த காரோட மிரர் இருக்குல்ல அதை தட்டுற சவுண்ட் கேட்குது. அவனும் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். பார்த்தா அவளுக்கு தான் இந்த பொண்ணா அப்படின்ட்டு அவனும் அப்படியே வந்துட்டு கண்ணாடியை கீழே இறக்கி என்ன அப்படின்னு கேட்கறதுக்குள்ள அவ்வளோ, நான் ஒன்றும் சீன் கிரியேட்டர் இல்லை, இங்கே நான் சீன் போட்டு உன்னை கவுக்கிறதுக்கோ இல்லை மயக்கிறதுக்கோ எதுவும் நான் பண்ணலை, புரிஞ்சுதா? அது மயக்கிற அளவுக்கு நீ ஒரு பெரிய மன்மதுன்னு கிடையாது, மூஞ்சி ஆளையும் பாரு, போடா கொரிலா குரங்கு அப்படின்னு திட்டிட்டு கையில் வாட்டர் பாட்டில் வச்சுருந்துப்பா. ஸோ அதை ஓப்பன் பண்ணி அப்படியே தலையோட அந்த தண்ணி அவனுக்கு டக்குன்னு அவன் கண்ணிமிக்க நேரத்தில் ஊற்றிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறா. இவனா செம காண்டில் ஏய் யூர் ராஸ்கல் யாரவ அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு கதவை திறந்துட்டு கீழே இறங்கி அப்படியே சுற்றி முற்றி தேடி பார்க்குறான். பட் அந்த ஒயிட் சுடிதார் எங்கே ஓடி போய் ஒளிஞ்சான்னு தெரில. அவன் கண்ணே படல. யோ உன்னை விட மாட்டேன்டி, யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மோதிருக்கணும், நீ என்கிட்டே மோதிட்டல, உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன்டி அப்படின்ட்டு அவன் அங்கே கத்திக்கிட்டு இருக்கான். இத்தோட இந்த பாட்டு முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.